வணக்கம் நண்பர்களே. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருக்கடியான கடுமையான தேர்தலாக இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி தேர்தல் நம்ம சந்தித்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். 5 முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும். திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, தமிழக வெற்றி கழகம். இந்த 5 முனை போட்டி நிச்சயமாக இருக்கும். இதில் 3 முனை 4 முனைக்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா 5 முனை போட்டிங்கிறது உறுதியான சூழலில் அவரவர்கள் அரசியல் களத்தை களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நேரடியாக பயங்கரமாக மோதக்கூடிய 3 அணிகள் இருக்கும். திமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம். இந்த 3மே நேரடியாக களத்தில் வேறு லெவலில் இருக்கும். ஏன் அதிமுகவை இந்த இடத்துல சொல்லலை, ஏன் நாம் தமிழர் கட்சி இங்கே சொல்லலை அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு சரிவு இருக்குது, இங்கே உட்கட்சி பூசல் இருக்குது, பல அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் சின்னம் கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் குறித்து யாருக்கு அந்த சின்னம் போகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இப்போ எழுந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுடைய ஓட்டு அது அவருக்கு உண்டான ஓட்டு 6% 7% ஓட்டு அப்படிங்கிறது சீமானுக்கு இருக்கிறது. அந்த ஓட்டு சதவீதமும் இப்போ பல இடங்களில் பிரிவதற்கும் இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுனால இந்த ஓட்டு ஓரளவுக்கு பிரிவதற்கு சரிவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் பலவீனமான ஒரு சூழல் ஏற்பட ஓட்டு வங்கி மிக பெரிய அளவில் சரிவதற்கு இந்த தேர்தல் கடுமையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. இது எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகிறாங்க? ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு இரு தரப்புலையும், எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் சரி, ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற அந்த பொறுப்பு கூட ஒரு பங்கம் விளைவித்துருவோம், பிரச்சனை வருமோ, சிக்கல் வருமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்குள்ளே தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய சூழல் இருக்குது. ஆனால் அதிமுக வட்டாரத்தில், அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் விசாரிக்கின்ற போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க, எங்களுக்கு இது சின்ன விஷயம் நாங்களாம் பார்த்துப்போம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் இந்த ஒரு கெடு விதித்து 4 வார காலத்துக்குள்ள இது என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியும் இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில், எடப்பாடி வட்டாரத்தில் அவர்கள் பல ஊடகங்கள் மூலிமா சொல்லக்கூடிய அந்த கருத்து இது எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. காரணம் என்னன்னா, ஒரு சின்னம் அப்படிங்கிறது அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது, அது ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, அதன் பிறகு இன்னைக்கு கட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் அதிமுக வந்திருக்கிறது. இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு தடுமாற்றமாக, ஒரு தடம் மாறக்கூடிய வகையில், ஒரு ஓட்டு சரிவை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் இன்னைக்கு அதிமுக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் செய்யக்கூடிய இந்த தவறுதலான தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு போகுது அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு திட்டமிடுறாரு. ஆனால் ஒற்றை தலைமையின் கீழே அதாவது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு போட்டி போடுறதுனா கூட 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், வழிமொழியணும், இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏக்கள், முக்கிய தலைமை நிலை பொறுப்பாளர்கள் எல்லாமே எடப்பாடி பக்கம் ஒருமித்த கருத்தோடு அவருக்கு ஆதரவு இருக்கிறதுனால அவரே என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி தேர்தல் ஆணையத்தை கொடுத்து இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது தான் இன்னைக்கு பைலா படி இருக்கிறது. அதுல ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அந்த பைலா படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலால தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. நடுவில் இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியுது, வழிமொழியுது, இதெல்லாம் நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள். இது நாளைக்கு ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எது வந்தாலும் நம்ம சமாளித்து விடலாம், ஏற்கனவே நம்ம கூட எல்லாரையும் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறோம், அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர்களை நம்ம பேச்சை கேட்கிறவள வச்சிட்டு இருக்கிறோம், இனி நம்மளை விட்டு யாரும் போக மாட்டா அப்படிங்கிற தைரியத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்.
ஆனால் அதற்கும் மீறி கட்சிக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதற்கும் மீறி ஒரு வரம்பு இருக்கிறது. தொண்டர்கள் இதை உற்று நோக்குறாங்க, என்ன பண்ணணும், யாருக்கு ஆதரவு இருக்குது. இன்னைக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து அதிகரிக்கிறதாக நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குது. எப்படி இருக்குன்னு அப்படின்னா, அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், KP முனிசாமி போன்றவர்கள், D ஜெயக்குமார் போன்றவர்கள், R உதயகுமார் போன்றவர்கள், இப்படி பல பேர் கூட இருக்கிறவர்களுடைய ஆதரவு இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமான அதிமுகவினுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா, அந்த பலம் இருக்கா, அந்த பலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியால் தேர்தலில் நிரூபிக்க முடியுதா அப்படின்னா முடியல. அதுதான் சிக்கல். இப்போ கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கு, பிரிந்திருக்கிறது, ஒற்றுமை இல்லை, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை சேர்க்கறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற இந்த சூழலில் இரட்டை இலை சின்னத்துக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வருது. இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா இல்லை மீட்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி இது போன்ற அரசியல் வியூகங்கள் தொடர்ந்து மேற்கொண்டே அவர் வந்து பின்னடைவே சதித்து கொண்டிருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 200 இடங்களில் குறைந்தது 200 இடங்களில் நம்ம டார்கெட் பண்ணணும், நம்ம வெற்றி பெற்று ஆகணும், மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி பிடிக்கணும்னு பல டார்கெட் பண்ணுறாங்க திமுக. இதற்கு டஃப் கொடுக்குற வகையில தான் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் மிக சீரிய அளவில் பயங்கரமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக ஏற்கனவே களத்தில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம். இந்த இரண்டுமே திமுகவுக்கு டஃப் கொடுக்குற வகையில் ஒரு காம்படிட்டாக இருக்கும். இதில் அதிமுக வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு, ஒரு போட்டி போடுறதுக்கும், நெருக்கடி கொடுக்குறதுக்கும் எடப்பாடி பழனிசாமியால் முடியாத ஒரு சூழலில் இந்த கிரவுண்டில் இந்த 50 போட்டிங்கிற இடத்துல 3 கட்சிகள் தான் நேரடியாக களத்தில் தீவிரமாக மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது 4வது இடத்திற்கு அதிமுகவும் 5வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இதில் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னா திமுக அதிமுக இதுதான் போட்டி. திமுகவும் அதிமுகவும் இதுதான் பிரதானமான எதிர்கட்சிகளாக போட்டி நிறைந்த கடுமையான போட்டி நிறைந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சி இப்போ திமுக அந்த இடத்துலே இருக்குது. ஆனால் அதிமுக அடுத்தடுத்த நிலைக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு, சரியான தீர்வு, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை இணைக்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன், நீக்கியவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து காக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்சியை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வருதோ அன்னைக்கு அதிமுக வெற்றி முகத்தை நோக்கி பயணம் பண்ணோம். அது வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தோல்விதான் தழுவி கொண்டிருப்பார். ஏற்கனவே பலமுறை வந்து பன்னீர்செல்வம் சொல்லிட்டே இருக்கிறாரு, அதாவது துரோகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் துரோகம் நிறைந்தவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்கிறாங்க. இந்த சூழல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, இதற்கு வாய்ப்பு கிடையாது. பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமியால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 5 முனை போட்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்தில் அவர் நிற்கப் போகிறார், முதல் நிலை யாரு, 2வது யாரு, 3வது யாரு, 4வது யாரு, 5வது யாரு அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி 3வது இடமா, 4வது இடமா, 5வது இடமா, எந்த இடம் அவருக்கு உண்டு அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் இன்னைக்கு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இபிஎஸ் கட்டியும் ஓபிஎஸ் கட்டியும் கருத்து கேட்டு 4 வார காலத்துக்குள்ள ஒரு முடிவு சொல்லணும்னு உயர்நீதிமன்றம் ஒரு கெடுவும் உத்தரவு விதித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? இரட்டை இலை சின்னத்தை முடக்கப் போகிறார்களா அல்லது மீட்கப் போகிறார்களா? இந்த சின்னம் யாருக்கு, ஓபிஎஸ்கா, இபிஎஸ்கா, அல்லது ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி ஒருங்கிணைந்த அதிமுகவின் அடிப்படையில் ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டு ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்களா, வெற்றி கொள்ளப் போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. யார் இந்த இடத்துல மாஸ் லீடர், பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமியா? இந்த இடத்துல மாஸ் லீடர் அப்படின்றது ஏன் பொருள்படுத்துற அப்படின்னா யாருக்கு ஆதரவு இருக்கு? கட்சிங்கிறது ஒன்றுதான். அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் கட்சி. இதுல வந்து நான் பெரியவர் நீ பெரியவர் அப்படிங்கிறத தாண்டி கட்சியை வந்து மக்கள் நம்புறாங்க. அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு நடக்கிறவர் தான் மாபெரும் லீடர், மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.